கரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே மகதலேனா மரியாள் சென்று இயேசுவை அந்த வைத்திருக்கிற சரீரம் வைத்திருக்கிற இடத்துக்கு கடந்து செல்கிறார். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோட மகதலேனா மரியாள் கல்லறை இடத்துக்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போடுக்கப்பட்டிருக்கிறத பார்த்ததும் அவ ஷாக்காகி என்ன நடந்திருக்கும், இயேசுக்கு என்ன ஆயிருக்கும், இயேசுக்கு இறந்த சரீரம் வைக்கப்பட்டிருந்தது என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு கலக்கத்தோடு இருக்கிற அந்த சூழ்நிலைகளை இந்த பகுதி விளக்குகிறது. அதுல என்னென்ன சம்பவங்கள் நடந்தது என்பதை குறித்து விளக்குகிறது. அப்ப இந்த வசனத்திலிருந்து பார்க்கும்போது இந்த அதிகாரம் முழுவதையும் வாசித்த போது ஒரு காரியத்தை கர்த்தர் அழகா வெளிப்படுத்தினார். அதனுடைய தலைப்பை எப்படி எடுத்திருக்கிறார் என்றால், கர்த்தர் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் நேசிக்கிறவர்களுக்கும் தன்னை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் தம்மை நேசிக்கிறவர்களுக்கும் தன்னை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. இயேசு நிச்சயமாகவே வெளிப்பட முடியும். ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அந்த நாட்கள்ல பிரத்யட்சமாய் வெளிப்பட்டார். இந்த நாட்கள்ல பிரத்யட்சமாய் சிலருக்கு வெளிப்படுகிறார், சிலருக்கு வசனத்தினால் வெளிப்படுகிறார், சிலருக்கு ஆலோசனையில் வெளிப்படுகிறார், பரிசுத்த ஆவியின் வெளிப்பாட்டினால் வெளிப்படுகிறார். இன்னைக்கு அநேக பேருக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. யாருக்கும் தன்னை கர்த்தர் வெளிப்படாமல் தன்னை மறைத்து வைக்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் தனக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் தன்னை நேசிக்கிறவர்களுக்கும் தன்னை கண்டிப்பா வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. பக்கத்துல சொல்ல, கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவாரு. நீங்க சொல்றத பார்த்தா சைலண்டா சொல்ற மாதிரி, கர்த்தர் எனக்கு வெளிப்படுவாரு. ஆமா, மத்தவங்களுக்கு வெளிப்படுறத விட நமக்கு வெளிப்பட்டா ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. சரி, இந்த வசனத்துல நீங்க வாசிக்க வேண்டிய சில காரியங்களை வாசிக்க போகிறோம். இப்பொழுது 16வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் இப்பொழுது நீங்க வாசிக்கலாம். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. என் பிதாவிடத்திற்கு இன்று நான் என்ன பண்ண போகவில்லை. அதற்கு முன்பதாகவே மரியாளுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்த ஒரு காரியம். அவள் ஆண்டவர் அதிகமா மகதலேனா மரியாள் அவளுடைய ஆண்டவராக இயேசுவை மிகவும் நேசித்த ஒரு பெண். ஆண்டவரை ரொம்ப மிகவும் அதிகமா நேசித்தபடினால் அவர் மரித்து போனதை அவளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவ்வளவு கஷ்டத்தோடு கூட அந்த இடத்துல இயேசுவை வந்து பார்க்க வந்திருக்கிறார். அந்த இடத்துல அவருடைய இருதயத்தின் விருப்பத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவர்கிட்ட அங்க இருக்கிற உள்ள எல்லாரும் சீஷர்கள் எல்லாம் முதல்ல ஓடி போய் பாக்குறாங்க. ஆண்டோடைய சரீரத்தை காணலன்னு சொன்னோம்னா சீஷர்கள் ஓடி போறாங்க. அதுல ஒருத்தர் உள்ள போய் பாக்குறாரு. ஆனா முதல்ல மரியாதை அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். மத்த சீஷர்களை பத்தி அதுக்கு பின்னாடி சொல்லப்படாது. அங்கே காத்திருந்து அப்படியே அழுது கொண்டே நிற்கிற நேரத்துல குனிந்து உள்ள பார்க்கிற போது 2 தூதர்கள் இயேசுவை வைத்திருந்த அந்த சரீரத்தை வைக்கப்பட்டிருந்த தலைப்பகுதியில ஒரு நபரும் கால் பகுதியில ஒரு நபரும் உட்கார்ந்து இருக்கிறத மரியாள் பார்க்கிறான். அப்போ கேட்டு சொல்றா, என்னுடைய ஆண்டவருடைய சரீரத்தை காணல எங்கன்னு சொல்லி அழும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது வந்து 13வது வசனத்துல இருக்கு. என்ன வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் அவளை நோக்கி, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். என்ன சொன்னாங்க? ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். விசுவாசம். அவர் சொன்னார் 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன் சொன்ன அந்த விசுவாசத்தை கடப்பது, அந்த காரியங்களை ஏற்றுக்கொண்டு கடப்பதற்கு மரியாளுடைய வாழ்க்கையில ஒரு ஸ்டக்கான ஒரு பகுதி. நம்முடைய வாழ்க்கையிலையும் விசுவாசிப்பதற்கு அநேக தடைகள் வரலாம். சில காரியங்கள் நடந்ததை பார்த்ததும் ஐயோ சரீரத்தை காணல அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. என்ன ஆயிடுச்சு? ஏதோ ஒரு விஷயம் மாறி போயிடுச்சு, இது இல்ல, ஏற்றுக்கொள்ள முடியல அவளுக்கு. ஆனா அவள் உயிரோடு, அவள் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினதை அவள் உணராது இருந்தாள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான் சில காரியங்கள் நடக்கிறத நம்மள உணர முடியாது. அதனாலதான் ஒரு குறிப்பிட்ட பகுதியில போய் நம்முடைய வாழ்க்கை அப்படியே மாட்டிக்கிட்டு அடுத்த நிலைமைக்கு போக முடியாம ஸ்டக்காய் நம்ம இருக்கிறோம். எப்படி சொல்லுங்க? எப்படி இருக்கிறோம்? ஸ்டக்காய் அப்படியே மாட்டிக்கொண்டு அதுக்கு எங்கேயுமே போக முடியாத ஒரு நிலைமை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அதுதான் நடக்குது. விசுவாசத்துல ஒரு பகுதி அளவுக்கு நம்மளால முயன்று கஷ்டப்பட்டு கடினப்பட்டு ஒரு பகுதியை எட்டிடலாம். ஆனா அடுத்த பகுதிக்கு நேராக கடந்து போவதற்கு எங்கேயோ ஒரு விசுவாசத்துல நமக்கு பிடித்திருக்கிற சில ஸ்ட்ரக்கான ஒரு விஷயம் என்ன முன்னாடி ஆண்டவரை தாண்டி போய் பார்க்க கூடாதபடிக்கு தடை செய்கிறதா காணப்படுது. இங்க அதுதான் என்னுடைய ஆண்டவருடைய சரீரத்தை காணலன்னு சொல்றான். அப்போ அங்க இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி, நல்லா கவனிங்க, முதல்ல முன்னாடி பார்த்தா தூதர்களை பார்த்தான், பின்னாடி திரும்பி பார்க்கிறா. அப்பவும் அவளுக்கு என்ன அப்படின்னா, அவன் என்ன நினைச்சா,
இயேசு என்று அறியாதிருந்தார். இயேசு என்று அறியாதிருந்தார். கவனிங்க, இயேசு என்று என்ன பண்ணார்? அறியாது. ஆமா, சில நேரத்துல நமக்கு அற்புதம் நடக்கும்போது சில நேரத்துல இயேசுவை அறியாத மாதிரியே இருப்போம், நம்ம தெரியாத மாதிரியே நம்ம இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படியே நின்றுட்டு அப்பவும் என்ன கேள்வி வருது பாருங்க, வாசிங்க. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரனை. இப்பவும் பாத்தீங்கன்னா அவரை இயேசுன்னு அவளால ஏற்றுக்கொள்ள முடியல. கண்களால் தான் பாக்குறாரு, இயேசுங்கிறத என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. தோட்டக்காரர்னு பாக்குறா. எப்படி பாக்குறா? தோட்டக்காரர். நிறைய நேரத்துல நம்மளும் அப்படிதான் இயேசுவாய் பாக்குறோம். இயேசு அற்புதம் செய்கிறவர். சொல்லுங்க, இயேசு என்ன பண்ணுகிறவர்? அற்புதம் செய்கிறவர். இயேசு எப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்றுகிறவர். இதெல்லாம் உணர்ந்து நம்ம இயேசுவை பார்க்கணும். இங்கு மறுபடியும் எப்படி பாக்குற? தோட்டக்காரரை போல் நினைத்து பாக்குறான். ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதும், நீர் ஒருவேளை எடுத்து வைத்திருந்ததும் தானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன். அவருடைய மரித்து போன உடலை நான் எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லுகிறாளே தவிர, 3ஆம் நாள் நான் உயிரோடு எழும்புவேன் சொன்ன அந்த காரியத்தை அவளால அதை பேய்த்துற அந்த விசுவாசத்துல அதை ஏற்றுக்கொண்டு நடக்க முடியல. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்ப மறுபடியும் அந்த இயேசு சொல்றாரு, அவளை நோக்கி மரியாளே அப்படின்னு சொல்றாரு. எப்படி சொல்றாரு? மரியாளே. இப்ப சில நேரத்துல ஆண்டவர் சில நேரத்துல நம்ம ஒரு மாதிரி மயங்கி இருக்கிற நேரத்துல, ஐயோ இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லும் போது உங்க பேரை சொல்லி இப்படி கூடணும், ஜோஸ்மி அப்படி கூட்டதான் தெளிவடையும். இல்ல, அதே போல ஆண்டவருக்கு மரியாதை தெளிவிக்கிறார். ஆண்டவர் என்ன மரியாதை? அப்ப தெளிவிக்கப்படுதல் அவசியம். நம்ம விசுவாச பாதையில எந்த இடத்துல ஸ்ட்ரக்கா இருக்கிறோமோ அந்த இடத்துல ஒரு வார்த்தை என்னை தெளிவுபட வைக்கும். நான் தெளிவுபடும். அல்லேலூயா. ஒரு காரியத்தை எப்படியே பார்த்துட்டு இருக்கிறத விட தெளிவுபட்டு பார்க்கணும். ஒரு பெரிய பாதை இருக்கு, ஒரு 10 அடிக்கு ஒரு பாதை இருக்கு. அதுல நடக்கும்போது எப்படி நடப்பீங்க? நடந்து போன அந்த இடத்துல எப்படி நடப்பீங்க? அசால்ட்டா நடந்து போயிடும். ஏன்னா பாதை தான் பெருசா இருக்க, ஈஸியா போயிடலாம். ஒரு 5 அடிக்கு சொல்லுச்சுன்னா, 5 அடியா இருக்குன்னா கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு அடிப்போம். ஒரு 2 அடியா இருந்தா கொஞ்சம் பார்த்து அப்படி இப்படி நடந்து போகணும். 1/2 அடியா இருந்தா அந்த இடத்துல நடக்கிறதா இருந்தா, இந்த ஆறு எல்லாம் பக்கத்துல ஒரு நடுவுல ஒரு கம்பு மாதிரி போட்டு கிராஸ் பண்ண பாத்துருக்கீங்களா? அந்த மாதிரி தென்னை மரம் விழுந்து கிடக்கும், பனை மரம் விழுந்து கிடக்கும். அதுல நடந்து யாரெல்லாம் அந்த அனுபவம் கேட்காது இருக்கா? சில இடங்கள்ல எல்லாருக்கும் இருக்கா? ஆமா, சூப்பர். அதுல நடக்கும் போது இந்த 10 அடிகள் நடந்தது போல அழகா நடக்க முடியுமா? தெளிவா இல்ல, பாதாளம் கீழே. அதே போலதான் சில நேரத்துல நம்ம தெளிவுபட்டு நடக்க வேண்டிய இடங்கள் சில இடங்கள் இருக்கிறது. சில இடத்துல அசால்ட்டா போயிடலாம். ஆனா சில இடத்துல நம்ம தெளிவாய் கவனமாய் கண்களை திறந்து பார்த்து கவனமா நடக்க வேண்டிய சில இடங்கள் உண்டு. அல்லேலூயா. அந்த இடத்துல நம்ம அசால்ட்டா நடக்கும்போது ஆண்டவர் அவர் சத்தம் கொடுப்பார். அப்போ தெளிவாயிரு. அல்லேலூயா. அதுதான் இந்த இடம். மரியாளே அவர் கூடுறார். அதுக்கப்புறம் உத்து கவனிக்கிறார் மரியாள். என்ன சொல்றா? வாசிங்க. அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். இல்லம்மா, எனக்கு சொல்லுவாங்க. இயேசு அவளை மரியாள் என்றா. இப்ப திரும்பி பார்த்து மறுபடியும் திரும்பி பார்க்கிறா. முதல்ல யாருக்குன்னு ஒரு வாட்டி திரும்பினாலா இல்லையா? எங்க 15ஆம் வசனத்துல 14ஆம் வசனத்துல பின்னாக திரும்புறா. ஒரு வாட்டி திரும்பிட்டான். இப்ப செகண்ட் திரும்புறது மறுபடியும் ஒரு முதல்ல தெளிவு சொல்லிட்டேன். 2வது என்னது? சில காலத்துல மறுபடியும் திரும்பி பார்க்கணும். நம்ம நடந்து போயிட்டே இருப்போம். திடீர்னு ஒருத்தர் பார்த்துட்டு திரும்பி ஐயோ அவங்க அப்படின்னு திரும்பலாம். அதே மாதிரி திரும்ப செகண்டரியா அவ திரும்பி மறுபடியும் பாக்குறா செகண்ட் டைம். அப்ப பார்க்கும்போது ரபூனின் தான். ராமன் சொல்லுங்க பாக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை ஒரு தடவை இல்ல திரும்ப இன்னொரு தடவை பார்க்கும்போது அவர் நல்ல போதகர் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். ராமன் சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. போதகரே என்று அர்த்தம். சரி, அடுத்த வாசிங்க. என்ன ஆண்டவர் சொல்றாரு? ஓடி வந்து உணர்ச்சி வசப்படாத, என்ன ரமணாத. ஆனா அவர் பிதாவிடத்திற்கு ஏறி போவதை விட முதல்ல அங்க போறதுக்கு முன்னாடி அவரை நேசிக்கிறவர்களையும் அவருக்காய் காத்திருக்கிறவர்களுக்காக தன்னை வெளிப்படுத்த சித்தமுள்ளவராய். அப்ப நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் யோசிப்பாரு. பிதா இவ்வளவு முக்கியம், அவருக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட். பிதாவிடத்துல இருந்து அவர் இறங்கி வந்திருக்கிறார். இப்போ உங்க வீட்டுக்கு நீங்க வெளியில வேலைக்கு போறீங்க. வெளியே வேலைக்கு போயிட்டு 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு வரீங்க. திரும்ப வீட்டுக்கு வரும்போது நேரா உங்க வீட்டுக்கு போவீங்களா இல்ல வேற பக்கத்துல வேற என்ன பார்க்க போவீங்களா? நேரா வீட்டுக்கு போய் முதல்ல அம்மாவா அப்பாவா எல்லாரையும் பார்த்து சந்தோஷமா இருந்ததுக்கு அப்புறம் தான் மற்ற இடங்களுக்கு போவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவோ அப்படி பிதாவிடத்திற்கு முதலாவது ஏறி போகாம தன்னை நேசிக்கிறவர்களுக்கா
காத்திருக்கிறவருக்காக மறுபடியும் தன்னை கர்த்தர் வெளிப்படுத்த. நம்ம யோசிச்சு பாருங்க, அப்ப ஆண்டவர் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறார். நம்ம அவ்வளவா நேசத்தை நம்ம இடத்திலிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அவ்வளவா நம்ம கர்த்தர் நேசிக்கிறார். அதான் சொல்லப்பட்டிருக்கு, பிதா தன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோட அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவரை தந்தவர்களாக எழுதப்பட்டிருக்கு. அந்த நித்திய ஜீவனை கொடுக்கிற வரைக்கும் இயேசு செத்ததுக்கு அப்புறமும் உயிரோட எழுந்து மறுபடியும் தன்னுடைய ஜனங்களுக்காக, தன்னை காத்திருக்கிற ஜனங்களுக்காக தான் தன்னை வெளிப்படுத்துவதற்காக இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர்ல நம்முடைய ஆண்டவர். எப்ப நம்மளாம் ஒரு வேலையை முடிச்சோம், எப்ப வேலையை முடிச்சு அந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டோம். ஆனா ஆண்டு தன்னுடைய வேலையை முடிந்ததுன்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. சிலுவையிலே எல்லாம் முடிந்தது என்று சொல்லி போனதற்கு பின்பதாகும் மறுபடியும் தன்னுடைய ஜனங்களையே ஆண்டவர் வந்து பார்த்து சீர்படுத்தவும் சிறப்படுத்தவும் அவளுக்கு வழிகளை தெரியப்படுத்தவும் வேண்டுமானால் நம்மள ஆண்டவர் எப்படி ஆண்டவர் நேசித்திருக்கிறார் யோசிச்சுவார். ஒரு வருகை வந்தாச்சு, ஆண்டவர் ஒரு தடவை வந்துட்டு பூமியில இருக்கிற எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாரு. இருக்கிறவங்க எல்லாரும் அவரை டார்ச்சர் பண்ணிட்டாங்க, அவ்வளவு கொடுமைப்படுத்திட்டாங்க. ஆனாலும் மறுபடியும் வரேன், என் ஜனங்களுக்காக நான் வரேன். கர்த்தர் இவ்வளவு நல்லவராக. பரவேறி போகல, அது முதல் வருகைதான். முதல் வருகை இன்னும் முடிஞ்ச மேல ஏறி போகல, இரண்டாவது வருகை இதுதான் இருக்க போகுது. அதுக்காக இதை இரண்டாவது வருகை நினைச்சிடக்கூடாது. இதுல அழகாய் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. திரும்பி கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை போய் விசாரிக்க போய் பார்க்கிறார். இது மரியாதை ஒரு சந்திப்பு. இரண்டாவது யாரை சந்தித்தார் அப்படின்னா 29வது வசனத்திலே, அதற்கு முன்பதாக 25வது வசனத்தை வாசிச்சிருங்க, அப்பதான் நல்லா புரியும். 25வது வசனத்தை வாசிங்க. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். இங்க மரியாள் முதல்ல கண்கள் தெளிவடையல, திரும்பி பார்த்தா ஆனா மறுபடியும் திரும்பி பார்க்க வேண்டிய சூழ்நிலையில அவருடைய விசுவாசம் ஃபெய்த் இருக்கு. ஆனா இந்த தோமாவுக்கு பாருங்க, மற்றவங்க நாங்க பார்த்துட்டோம்னு சொன்னதுக்கு அப்புறமா கூட இல்ல, என் ஆண்டவரை நான் மறுபடியும் பார்த்து அவர் விழாவிலையும் காயங்களிலும் கைய வச்சாதான் நான் நம்புவேன். அப்போ அந்த வார்த்தைய கேட்ட உடனே, ஆனா ஆண்டவர் பாருங்க, இவ்வளவு தூரம் கூட இருந்தும் என்ன நம்பல அப்படின்னு நினைச்சு அவர் தன்னை வெளிப்படுத்தாமல் இல்லை. நல்லா கவனிச்சுட்டார். ஏன்னா தோமா கர்த்தரை நேசித்தவன் என்பது ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவருக்காக காத்திருக்கிறவன் என்று சொல்லி கர்த்தருக்கு தெரியும். அதனால மறுபடியும் தன்னை தோமாவுக்கு வெளிப்படுத்தி 29வது வசனத்தை வாசிங்க. அதற்கு இயேசு தோமாவே 27. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், என் கையை நீட்டி என் விழாவிலே போடு. இது சொன்னது யாருக்கு தான் முதல்ல தெரியும்? சீஷர்களுக்கு தான் முதல்ல தெரியும். தோமா சொன்னது சீஷர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி அறிய முடிந்தது? முதல் கேள்வி. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து முதலாவது முன்னாடி அவர் கூட இருந்தாரு, மற்றவர்களுடைய இருதயங்களை அறிகிறவர் தான் ஆண்டவர். ஆனா இப்போ இயேசு மரித்து மறுபடியும் உயிரோடு எழுந்திருக்கிற நேரத்துல எல்லாவற்றையும் நான் அறிய முடியும் என்பதை கர்த்தர் அந்த தோமாவுக்கு கண்டுபிடித்தார். தோமா, நான் இல்லைங்கிறதுக்காக நீ இப்படி எல்லாம் யோசிக்காத, நான் எப்போதும் கூட தான் இருக்கிறேன் அப்படிங்கிறதே உணர்த்தினார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் விழாவில கையை போட்டு அவனை தொட்டு பார்த்ததுக்கு அப்புறம் அந்த விசுவாசம் அவனுக்குள்ள மறுபடியும் வருது. 29வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக சொன்னார், வாசிமாத. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசிக்கிறாய். காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் என்னை விசுவாசிக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். இதை சொல்லும் போது எப்படி இருக்கு? தோமாவை திட்டுற மாதிரியே இருக்குல்ல ஒரு மாதிரி. ஆனா நல்ல டீப்பா சிந்திச்சு பார்க்கும் போதுதான் தெரிஞ்சது, அவர் தோமாவை ஒண்ணும் திட்டல, தோமாவை குச்சி காட்டல, தோமாட்ட எதுவுமே அப்படி சொல்லல. தோமாவை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற ஒரு ரட்சிப்பை குறித்து தோமாவை கொண்டே கர்த்தர் போறார். நம்ம தோமா என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவரை பார்த்துட்டார். நீ கண்டு விசுவாசிச்சுட்ட, காணாமல் விசுவாசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது, அங்க நீ போனப்பா அப்படிங்கிறத கர்த்தருக்கு பேசியிருக்கிறார். அல்லேலூயா. அதற்கான விளக்கத்தை தான் அவங்களுக்கு சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, பிசிக்கல் சைட், அதாவது தன் சரீரத்தினாலே அவனை தன்னை காணும்படி இயேசுவை காண வேண்டும் என்று விரும்பினான். சரீரத்தின் கண்களால இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்பினான். அப்போ இதுல இந்த ஒரு முக்கியமான வசனம் இருக்கு. என்ன வசனம் அப்படின்னா, இதுல 20வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு மறுபடியும் அவர்களுக்கு சமாதானம் சொல்றாரு. சொல்லிட்டு, பிதா என்னை அனுப்பினதை போல நானும் உங்களை என்ன பண்ணுக போறேன்? நல்ல கவனி, நான் உங்களை என்ன பண்ண போறேன்? நீங்க எங்கேயே ஸ்டக்கா நிற்க கூடாது. நீங்க ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிட்டீங்க, நான் செத்து போனேன், நான் மரித்து போனேன் நினைச்சு ஸ்டக் ஆயிருக்கிறீங்க. சீஷர்களே, நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க?
பிதா என்ன எப்படி அனுப்புனாலும் அதே போல நான் என்ன பண்ண போறேன், அனுப்ப போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு வாசிங்க. அவர்கள் மேல் ஊதி, சொல்லுங்க என்ன பண்ணாரு, அவர் மேல ஊதி, அப்படி ஊதுனார். அவர் மேல என்ன பண்ணாரு, ஊதுனார். ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். இதான் முக்கியம். ஓடி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வதற்கு முதல்ல எங்க காத்திருக்க சொன்னாரு, மேல்வீட்டு அறையில. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்துல மேல்வீட்டு அறையில எல்லாம் காத்திருக்க சொன்னார் பரிசுத்த ஆவியை பெற்று. ஆனா அதற்கு முன்னாடியே ஆண்டவர் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அவர்கள் மேல ஊதினார் என்று சொல்லப்படுது. ராமன் சொல்லுங்க. அப்போ அவர்கள் பெறப்போவதற்கு முன்பதாக அதை பெற்றுக்கொள்ள அவர்களை ஆயத்தப்படுத்தினதை போலவே இங்க தோமாவை பெரிய ஊழியத்தை கையில கொடுப்பதற்கு முன்பதாக ஆயத்தப்படுத்தின இடம் தான் இந்த இடம். ராமன் சொல்லுவார். அல்லேலூயா. இதை வாசிக்கும் போது எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, இந்த பிசிக்கல் சைட் என்னுடைய கண்களால என் ஆண்டவரை பார்த்த ஒரு கூட்டம் இருக்கலாம். நாம் கண்களால ஆண்டவரை பார்க்க கூடாதபடிக்கு நம்ம பார்க்கல. ஆனா என்னுடைய ஆவிக்குரிய கண்களால என்ன ஆண்டவரை என்னைக்கு பார்க்க முடியும். அல்லேலூயா. இப்படி ஆவிக்குரிய கண்களால நாம மட்டும் பார்க்கல, அதற்கு முன்னாடி இருந்த ஒரு நபர் ஆண்டவரை விசுவாசித்த ஒரு மனிதன் இருக்கிறான். யாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் இயேசு கிறிஸ்து the center part of ஆண்டவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாமே வந்து சென்டர். அதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டு காலத்துல விசுவாசித்த ஒரு கூட்டம் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக இன்னைக்கு நம்மளை போல விசுவாசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப இந்த நபர்களுக்காக இந்த காரியத்தை தான் இன்னைக்கு நீ என்னை கண்டு என்னை அறிந்து கொண்டாய் தோமாவே, இனி காணாமல் என்னை அறிகிறவர்கள் பாக்கியவான்களா இருக்கிற ஒரு கூட்டம் ஒன்று, நீ அந்த கூட்டத்திற்கு என்னை பற்றி சொல்லணும்னு சொல்லி அனுப்பினான். நான் பிதாவை இங்க வந்தது ஆண்டவர் எதுக்கு, சும்மா அவனை திட்டிட்டு போறதுக்காக இல்ல. திட்டிட்டு மட்டும் நீ என்ன போய் சந்தேகப்பட்டுட்ட அவ்வளவுதான் போ அப்படின்னு கோச்சிக்கிட்டு போறதுக்காக அந்த இடத்துல ஆண்டவர் வரல. 19வது வசனம் 21வது வசனத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கு, பிதா என்னை அனுப்பினது போல மறுபடியும் நான் உங்களை அனுப்ப வந்திருக்கிறேன். அப்போ இந்த வசனத்தையும் இங்க இருக்கிற அந்த வசனத்தையும் நாம் சேர்த்து வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து எப்பவுமே ஒரு காரியத்தை முரணில்லாமல் தான் கரண்டேஸ்வரை கொண்டு போறோம். ராம சொல்லுங்க பாக்கலாம். அழகா கொண்டு விட்டார். முக்கியம் என்னன்னா சீசர்களை அனுப்பிதான். சீசர்களை ஊழியத்துக்கு அனுப்பினா ஸ்டக்கா நிக்கிறாங்க. நான் போகிறேன்னா அந்த ஸ்டக்ல இருந்து அவங்க வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டு அவங்களோட பேசி உட்கார்ந்து இருந்து அவங்களை தன்னை வெளிப்படுத்தி எப்படி நடத்தினார். அதே போல இன்னைக்கு காணாமல் இருக்கிற நாம ஒரு கூட்டமாக ஆண்டவர் காணல, ஆனா விசுவாசிக்கிறோம். ராமன் சொல்லுங்க பாக்கலாம். நம்மளதான் கர்த்தர் பாக்கியவான்னு சொல்லிட்டார். அது மாத்திரமா அப்படி சொல்லிட்டு அப்படியே விட்டாரா? அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை காத்திருந்து பெற்றுக் கொண்டதை போல இன்னைக்கு நாமும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. சத்தமா ராமன் சொல்லுங்க பாக்கலாம். ஆமா. ஆபிரகாம், அதற்கு முன்னாடி இருந்த ஆபிரகாம் தன்னை ஆண்டவராகிய தேவனை விசுவாசிக்கும் போது காணாமல் தான் விசுவாசித்தான். காணாமல் தான் என்ன பண்ணா விசுவாசித்தான். 2வது, உனக்கு குழந்தை பிறக்குன்னு சொல்றாங்க. சாராளுடைய கற்பம் செத்து போனதை எண்ணாமல் இருந்தான். நல்ல கவனி. இந்த ஃபெய்த், அந்த விசுவாசம் உருவாக்கப்பட்ட விதம் 6 எங்கிருந்து உருவாகிறது? 6 எங்கிருந்து உருவாக்கப்படுது? மலைகளினாலே பெய்யப்படுகிற தண்ணி எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்து அந்த ஆத்துல வந்து சேரப்படுது. எல்லா தண்ணீரை சேர்த்து கொண்டு கடல்ல போய் கலக்குது. அப்போ ஒரு துவக்கம் ஒன்று இருக்கிறதை போல ஆபிரகாமுக்கு ஒரு துவக்கம் ஒன்று இருந்தது. என்னுடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய கர்த்தர். விசுவாசத்தை பத்தி எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது 11வது அதிகாரத்துல. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய கர்த்தர். அப்ப என்னுடைய வாழ்க்கையில அந்த ஆண்டவர் விசுவாசத்தை துவக்குவது ஒரு சின்ன ஸ்பார்க், ஒரு சின்ன ஒரு வார்த்தை. இன்னைக்கு வார்த்தை தான் ஒவ்வொரு மனுஷன விசுவாசத்துல உருவாக்குகிறது. அந்த ஆண்டவரை விசுவாசிக்க சொல்லி யாரோ ஒரு நபர் நம்மகிட்ட சொல்லியிருப்பான். அந்த பெய்த்துல தான் இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இந்த இயேசு அற்புதம் செய்கிறவர் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை கொண்டு அநேக பேர் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு வேண்டும் என்று கர்த்தர் விரும்பின அப்படின்னால முதல்ல அவர்களை ஆயத்தப்படுத்தினாரு. பின்பதாக அவங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாங்க. வெளியே போய் நல்ல பிரசங்கம் பண்ணாங்க. பிதா இயேசுவை அனுப்பினதை போல இயேசு சீஷர்களை அனுப்பி அந்த ஊழியத்தை நிறைவேற்றினதை போலவே இன்றைக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மளை நடத்துகிறவரா. அவர் இன்னைக்கு வெளிப்படுகிறார். காலையில வெளிப்படுறார் நமக்கு. நம்ம அவரை யாருல இயேசுவை நேசிக்கிறீங்க ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. இயேசுவை யாருல விசுவாசிக்கிறீங்க ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமா. ஆவிக்குரிய கண்களாலே இந்த ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுவார்? இன்னைக்கு கூட நீங்க வந்திருக்கலாம். கர்த்தர் என்ன வார்த்தையை பேசுவார்?
ஆவிக்குரிய கண்களோடு கூட சொல்லப்படுகிற வார்த்தையை நீங்க உன்னிப்பாய் கவனிச்சு இந்த வார்த்தை எனக்கு என்ன பேசிக் கொண்டிருக்கு, இந்த வார்த்தையில என்ன ஆவிக்குரிய கண்களால் பாக்குறீங்க. சரீரம் தான் கண்ணால பாக்குது, ஆனா வசனத்தை ஆராய்ந்து சொல்லும்போது உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறவரா. எனக்கு இந்த காரியங்கள் எல்லாம் யாரு கற்றுக் கொடுக்கிறா? பரிசுத்த ஆவியானவர் தான் கற்றுக் கொடுக்கிறாரு. அப்ப உங்களுக்கு இந்த வார்த்தை யார் வெளிப்படுத்துகிறார்? இந்த சொல்லுகிற வார்த்தையை நீங்க புரிந்து கொள்ளும்படியா பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு விளக்கங்களை கொடுத்து கொண்டு. அல்லேலூயா. சரி, இப்போ இந்த ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில முக்கியமா இருக்க வேண்டும். அதாவது அவருடைய வாழ்க்கையில நம்ம சில வேலைகள் இருக்கிறது, அதை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 1:8-9 வாசிக்கும் போது 1 பேதுரு 1:8-9 வாசிக்க பார்க்கலாம். அதை காணாமல் விசுவாசிக்கிறதனுடைய தெளிவு அந்த இடத்துல அழகா இருக்கும். 1 பேதுரு 1:8-9 வாசிங்க. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும். பேதுரு எழுதுறாரு. இந்த யாரு எழுதுறா? பேதுரு எழுதுறார். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு மற்ற ரொம்ப நாளுக்கு அப்புறமா யாருக்கு எழுதுறாருன்னா ஜனங்களுக்கு எழுதுறாரு. எப்படின்னா, நாங்க கண்டு விசுவாசிச்சோம், இப்ப நீங்க என்ன பண்றீங்க? காணாமல் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீங்க. ராமன் சொல்லுங்க பாருங்க. இங்க இருக்கிற எல்லாமே நம்ம அவரை காணாம தான் அவரிடத்தில் அன்பு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப அப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் இப்போ நீங்க அவரை தரிசிக்கவில்லை என்றாலும் அவரிடத்துல விசுவாசம் வைக்கிறீங்க. அல்லேலூயா. முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற, சொல்லி முடியாததும் சந்தோஷம் உள்ளவர்களாய், மகிமையாய் நிறைந்திருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் கனி கூர்ந்து. நல்லா கவனிங்க, காணாமல் விசுவாசிக்கிறது ஒரு ருசி. அல்லேலூயா. அல்வா எப்படி இருக்கும்? இனிப்பா. அந்த டேஸ்ட் தெரியுமா உங்களுக்கு? அதை யோசிச்சு பார்க்க முடியுதா உங்களால? யோசிச்சு பார்க்க முடியுதா? முடியுது. பாகற்காய் எப்படி இருக்கும்? நாக்குல ஏற்கனவே பட்டிருக்கு, அதை நினைச்சு பார்க்க முடியுதா? அந்த கசப்பு ஒரு மாதிரி புளி எப்படி இருக்கும்? உணர்ந்து பார்க்கறதை போல நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் இன்னைக்கு இப்படி ருசித்து பாருங்க. அதான் கத்த நல்லது என்பதை அதை நினைத்து பார்க்கிற அந்த அனுபவத்தை கத்த கொடுத்திருக்காரு. நம்ம பார்க்கல, ஆனா அந்த டேஸ்ட் மட்டும் நமக்கு தெரியுது. இது எப்படி இருக்கு? வித்தியாசமா இருக்குல்ல? சரி, இது வரைக்கும் தெரியாத டேஸ்ட் சொல்லு. என்ன டேஸ்ட் நீங்க சாப்பிட்டது இல்ல? புல்லு என்ன டேஸ்ட் இருக்கும்? மாடா இருந்தா சாப்பிடும் போது சொல்லு. தெரியலையே டேஸ்ட், என்ன டேஸ்டா தெரியலையே. ஆடு மாடுதான் தெரியும். அதே போல நம்ம எதையுமே தெரியாது, டேஸ்டே தெரியாம ஒரு காரியத்தை ருசி பார்த்து அந்த டேஸ்ட் நம்ம நாக்குல இருந்தா இருக்கு. ஒரு சைக்காலஜிக்கலான்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, இந்த கையில உங்களுக்கு லெமன் எலுமிச்சை பழத்துடைய ஸ்மெல் வரணும் அப்படின்னா கையில லேசா தேய்ச்சிட்டு அது நம்ம யோசனை நினைச்சுக்கிட்டே நீங்க அப்படி வச்சு பாத்தீங்க அப்படின்னா அந்த லெமன் எலுமிச்சை பழத்துடைய வாசனை வரும். சாக்லேட் ஞாபகத்தை அந்த வாசனை ஞாபகம் வச்சுட்டு கையில சும்மா நீங்க தேய்ச்சிட்டு அப்படி பாத்தீங்கன்னா அந்த சாக்லேட்டுடைய ஸ்மெல் வரும். இது சைக்காலஜிக்கலா ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த ஒரு விஷயம் இருக்கு, அந்த உணர்வை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த அதை சென்ஸ் பண்றதுனால பார்க்க முடியும். ஆனா ஆண்டவர் நல்லவர் என்பதை நம்ம சிறு பிராயம் முதலே சொல்லுங்க. எங்க இருந்து? அவர் நல்லவர், அவர் பெரியவர். நம்ம பிறப்பதற்கு முன்பதாகவே நம்ம அவருக்கு தெரியணும். நீங்க இந்த உலகத்துல இருக்கிற ஞானம் தான் இப்ப அவரை பாக்குறதுக்கு ஏதோ ஒரு விதத்துல சப்போர்ட் பண்ணுது. ஆனா ஒரு சிறு பிள்ளை ஆவதற்கு முன்பதாகவே அவர் யார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ராமன் சொல்லுங்க, அதான் உண்மை. அதை உணர்கிறீங்களா? அது இன்னைக்கு படிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது தாயின் கருவிலே ஒண்ணு நான் தெரிந்து கொண்டேன். கருவு எப்படி இருக்குன்னு, எப்படி அது வளரும் போது ஒரு ஷேப்ஸ் இல்லாம தான் வளரும், அப்பவே தெரிந்து கொண்டேன்னு சொல்றேன். அப்ப அது கரு உருவாவதற்கு முன்னாடியே என் ஆண்டவருக்கு நம்மளை பத்தி தெரியும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே நமக்கும் ஆண்டவர் தெரியும். அந்த சென்ஸ் இயேசு அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள முடியும். பிதா என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். பரிசுத்த ஆவி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த சென்ஸ் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரை காணாமல் இருந்து விசுவாசிக்கிற அந்த சென்ஸை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். அதனாலதான் ஆபிரகாம் விசுவாசிச்சு அன்னைக்கு நம்மளும் விசுவாசிக்கிறோம். பார்க்கல, ஆனா அவர் பெரியவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள ஆண்டவர். மோசேட்ட நெருப்புல மட்டும்தான் ஆண்டவர் வெளிப்பட்டார். ஆனா அவன் ஆண்டவரை நேரடியா பார்க்கல. அப்ப போன்னு சொல்லும் போது கிளம்பி போயிட்டான். அப்ப அவனுக்கு ஒரு ஆசை வந்தது, ஆண்டவரே நான் உண்மை பார்க்க வேண்டும்.
எனக்கு ஆசையா இருக்கு பார்க்கணும் ஆண்டவர்கிட்ட புரண்டு அழுதுனால ஆண்டவர் வந்து என் முகத்தை நீ பார்க்க மாட்டேன், என் பின்பக்கத்தை பார்ப்பேன்னு சொல்லி மோசேக்கு மட்டும் கர்த்தர் வெளிப்படும். அல்லேலூயா. ஆண்டவரை பின் சாயலை அவர் பார்த்தார். ஆபிரகாமுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கல, அது கூட கிடைக்கல. ஆனா அது விசுவாசத்தினால ஆண்டவர் சொல்றார், கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியம். இன்னைக்கு நீங்களும் நானும் பாக்கியவான்களா தேவனுடைய சகோதரன் இருப்பதற்கு காரணம் அதற்கு உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவர். ராமன் சொல்லுங்க பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியானவர் அவரை தரிசியாமல் இருந்தும் நம்ம இடத்துல அன்பு கூறணும், சொல்லி முடியாததும் மகிமையில் நிறைந்திருக்கிறதுமான சந்தோஷம் உள்ளவர்களாய் கனி கூறும். தொடர்ந்து வாசிமாத உங்கள் விசுவாசத்தின் பலனாக நல்லா கவனிங்க, விசுவாசத்துக்கு ஒரு பலன் இருக்கு, அந்த பலன் தான் ரட்சிப்பு. அல்லேலூயா. அதுதான் அப்போஸ்தலனாகிய தோமாவுக்கு ஆண்டவர் சொன்னாரு, காணாமல் விசுவாசிக்கிற ஒரு கூட்டம் இருக்குப்பா, அவங்க விசுவாசிச்சா மாத்திரம் போதும், இந்த உனக்கு கிடைச்ச ரட்சிப்பு நான் அவங்களுக்கு கொடுத்துருவேன், போய் சொல்லு போ. ரேஷன்ல அரிசி போடுறாங்க அப்படின்னு சொல்லி ரெஜினாக்கா மட்டும் வாங்கிட்டு வந்து வீட்டுல கம்கம் உட்காந்துறது இல்ல, நேரடியா போயிட்டு ரேஷன் அரிசி போடுறாங்களா கேட்டு ஒரு நாள் கிளம்பி போய் அதை வாங்கிட்டு வந்து வீட்டுல சாப்பாடு வச்சு சாப்பிடும் போது உங்க வயிறு நிறையிறது இல்லாம மத்தவங்க வயிறு நிறையிறதை போலவே. அல்லேலூயா. இந்த ரட்சிப்பு நாம் பெற்ற ரட்சிப்பு மற்றவர்களுக்கும் ரட்சிப்பாய் மாறலாம். அவர்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை நாம் வளர செய்வதற்கு துவக்கப்படுகிற ஒரு வார்த்தையை பேசுகிறவர்களாய் காணப்படாது. அல்லேலூயா. சோர்ந்து போயிருக்கிறவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற பலனை அவர் வைத்திருக்கும் போது, கஷ்டப்படுற ஒரு மனுஷன் போய் அன்பாக இயேசுவை குறித்து சொல்லும் போது அவனுக்குள்ள ஒரு விசுவாசத்தின் பலன் பெருசாய் மாறி ஆத்ம ரட்சிப்பை அவன் அடைய முடியும். அல்லேலூயா. புரிஞ்சிச்சு அவனுக்கு. ஆண்டவர் இந்த இடத்துல வந்து யாரத்துல தோமாவை குத்தி பேசல, தோமாவை கொண்டு செய்ய போற காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி இன்னைக்கு நம்மை கொண்டு கர்த்தர் என்ன சொல்ல சக்கா இருக்கிற ஆண்டவரை நான் என்ன பண்ணணும் தெரியல, அப்படி இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்த முடியும். அல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் ஐஸ் சொல்லுவாங்க. ஒரு தடவை தெளிவுபடுத்தப்படும். உங்க வாழ்க்கையில நீங்க பிரச்சனைகளை சந்திக்கும் போது சக்கா இருக்கும் போது தெளிவா மாறல அப்படின்னா போக முடியும். ரெண்டாவது ஒண்ணுக்கு 2 தடவை திரும்பி பார்த்து அந்த இயேசு யார் என்பதை புரிந்து கொள்ளும். அதான் அமர்த்திருந்து நாரே தேவன் என்று என்னை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா காணாமல் விசுவாசிக்கிற ஒரு காரியத்துல பேதுருக்கு ஆண்டவர் எல்லாம் கூட இருந்தா எல்லாம் சொல்லி கொடுத்தா சரிதான். ஆனா ஒரு இடத்துல கேட்கிறாரு, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் கேட்கும் போது பேதுரு சொல்லுவாரு, ஆண்டவரே நீர் தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய ஒரே பேரான குமாரன் சொல்லும் போது சொல்லுவாரு, இது மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, கர்த்தரே உனக்கு என்ன பண்ணாரு, தேவனே உனக்கு என்ன பண்ணாரு வெளிப்படுத்தினார் என்பதை போல இன்னைக்கு இருக்கிற இந்த மாம்சமும் ரத்தமும் சில காரியங்களை வெளிப்படுத்துவதை போலவே பரலோகத்தில் இருக்கிற தேவன் பரிசுத்த ஆவியை கொண்டு நமக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தும். அல்லேலூயா. அதனாலதான் வெளிப்பாடு சொல்றோம். சிலரை குறித்து பேசும்போது ஜெபம் பண்ணும் போது சில வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்தோம்னா அந்த வார்த்தையை சொல்லும் போது வெளிப்பாடு கர்த்தர். அல்லேலூயா. சத்தமும் ராமன் சொல்லுங்க. அவன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்பட முடியும். கர்த்தர் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை நேசிக்கிறவர்கள் கர்த்தர் வெளிப்படுவாரு. இன்னைக்கு பரிசுத்த ஆவியை கொண்டு இந்த வேத வசனத்தை கொண்டு கர்த்தர் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். இவ்வளவுதான் செய்தி, சுருக்கமான செய்தி. ஆனா அதுல அநேக அர்த்தங்கள் அடங்கி இருக்கிறது. நீங்க தேவனை விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தின் அளவின் முடிவு ஆத்தும ரட்சிப்பு. ஆத்தும ரட்சிப்பை நீங்கள் அடையும்படியாக, ஆத்தும ரட்சிப்பை நீங்கள் பெறும்படியாக கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கை, கர்த்தரை நீங்கள் நம்புகிற அந்த நம்பிக்கை உங்களுக்கு உதவி செய்கிறது. அதான் அந்த விசுவாசம். அந்த விசுவாசத்தின் பலன் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை உண்டாக்குகிற ஆத்தும ரட்சிப்பை நமக்கு தருவதை போலவே இன்னைக்கு எனக்குள்ளுடைய வாழ்க்கையில நான் கடினமாய் ஸ்டக்காய் மாட்டிட்டு எந்த இடத்துல இருந்து வெளியே வர முடியல அப்படின்னு நினைக்கிற அப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் நடுவில் இருந்து என்னை வெளியே கொண்டு வர வைப்பதற்கு பரிசுத்த ஆவியானவரும் நல்ல வேத வார்த்தைகள் கிடைக்க வேண்டியிருக்கிறதற்காக விசுவாசத்தோடு 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பார்க்கலாம். சோதராந்தவரை இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை வெளிப்படுத்தினதுக்காக நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். சோதராந்தவரை நல்ல தெளிவை தரப்போவதற்காக சோதரம் சொல்லுங்க பார்க்கலாம். திரும்பி கர்த்தரை அறிந்து கொள்ளுகிற அறிவை பெற்றுக் கொள்ளும்படியாய் கர்த்தர் எனக்கு பலம் தருவதற்காக சோதரம் பண்ணுவோமா? சோதரம் பரிசுத்தமான பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த நல்ல மதியான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை பற்றி அறிகிற அறிவையும் தெளிவையும் குறித்து நீர் தம்முடைய ஜனங்களுக்கு எப்படி வெளிப்பட்டீர் என்பதை குறித்தும், இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களுக்கு எப்படி வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார், வேத வார்த்தையின் மூலமாய் எப்படி ஆத்தும ரட்சிப்பையும் விசுவாசத்தின் மூலமாய் ஆத்தும ரட்சிப்பை அடைகிறார்கள் என்பதை குறித்தும் வேத வாக்கியங்களிலிருந்து அறிந்து கொண்டோம்.
ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை அறிவித்திருக்கிறேன். இருதயங்களிலே ஆண்டவரை கிரியை செய்கிற ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வாழ்க்கையிலே ஆளுகை செய்யும்படியாக, ஆண்டவரே நீர் வேலை செய்து அவருடைய வாழ்க்கையை திருப்பும்படியாக, வேண்டிய இடத்துல ஸ்டக்காய் மாட்டிட்டு இருக்கிற இடங்களை வந்து அவரை வெளியே எடுத்து கொண்டு வரும்படியாக நீ கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை மகிமையாய் கற்ற வெளிப்படுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த கரங்கள் எல்லாவற்றையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். வந்து ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். நன்மை கிருபை பெருகட்டும். இயேசு மூலம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். சொல்லுவேன் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சொல்லு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அன்னையும் நம்முடைய உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களுடன் எடுத்து நிலைத்து இருப்பதாக. ஆமென். கர்த்தர் ஒருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பார். Praise God.